செகண்ட் ரவுண்டில் செகண்ட் மேட்ச்சு கவுண்டம்பட்டி கீழூர் வெர்சஸ் மோராயன்பாளையம். டாஸை வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க கவுண்டம்பட்டி கீழூர். ஃபர்ஸ்ட் ஓவர் போட வினோத் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் இங்கே பிரகாஷ். மொதல் பால் ஒரு நல்ல டிஃபென்ஸ். செகண்ட் பால் ஒரு எட்ஜு, ஆனால் கீப்பர் ஃபீல்டர் எல்லாத்தையும் பீட் பண்ணி போயிட்டுருக்கு. 2 சேஃபாக ஓடி எடுத்துருக்காரு பிரகாஷுங்க. எட்ஜு பட்டிருக்கு அவருக்கு. தேர்ட் ஒன் செம பேட்டில் இருக்க போது இவங்க இதுக்கு முன்னாடி மேட்ச்சில் விளாண்டுருந்தாங்க. கவுண்டம்பட்டி வெர்சஸ் மோராயம்பாளையம். அதில் மோராயம்பாளையம் வின் பண்ணியிருந்தாங்க. ரிவெஞ்ச் வைப்பாங்களா கவுண்டம்பட்டி? ஒயிட் பால் ரீபால். நெக்ஸ்ட் ஆன் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸுங்க. டாட் பால். பிரகாஷ் மோராயம்பாளையம் செம்மையாக விளையாடுவார். ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன். பெரிய ஷாட்டு போவாங்க கண்டிப்பாக. அடிச்சிருக்காரு, கனெக்ட் ஆகிருக்கு. ஒன் பிச்சில் பவுண்ட்ரி. பிரகாஷ் பேட்லேருந்து ஒரு பவுண்ட்ரி. நான் சைக்கிளில் கிஷோர் இருக்கார். அந்த பேட்ஸ்மேனை பற்றி சொல்லணும்னா ஒரு யங்ஸ்டர் பிளேயர், ஒரு ஆல்ரவுண்டர், நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினார் பெரிய கட்டுக்குள்ள மேட்ச்சில். இந்த மேட்ச்சுக்கு என்ன பண்ண போகிறாரு? நான் சைக்கிளில் இருக்கார். அடுத்த ஒன்று 6, ஒரு 6. குயிக்காக ஒரு 10 ரன் எடுத்துகிட்டு வந்திருக்காரு பிரகாஷ். பெரிய ஓவராக மாற்றிட்டாங்க இந்த ஓவரை. ஃபஸ்ட் ஓவரில் லாஸ்ட் 1 பால். பிரகாஷ் சைக்கிளில் உடம்புக்கு போட்டிருக்காரு, தூக்கி விட்ருக்காரு. பவர் பிளே காரணமாக ஃபீல்டர் உள்ளே இருக்காங்க. கண்டிப்பாக நான் ஸ்டாப்பாக போயிட்டுருக்கு. வயலில் தேக்கி பால் ஸ்டாப் ஆகி நின்றுச்சு. 2 ஓட இந்த ஃபஸ்ட் ஓவரை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஒரு ஓவர் முடிவிட்ட நிலையில் அணி எண்ணிக்கை 15. மோராயம்பாளையம் அடித்து விளாண்டுருக்காங்க. செமையாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2வது பவர் பிளே ஓவரை வீச நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க கவுண்டம்பட்டி அணிக்காக. நியூ பவுலர் இனிவன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் ஓவரில் ஃபஸ்ட் ஒன் கிஷோர் சைக்கிளானா ஒரு இன்சைட் ஏஜில் க்ளீன் போல்டுங்க. பெரிய விக்கெட் எடுக்கிறாங்க கிஷோர் விக்கெட்டை. செகண்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக். ஒரு இன்சைட் எட்ஜு காலில் பட்டுருச்சு. டட் பால். நியூ பேட்ஸ்மேன் விஜய் ஸ்ட்ரைக்கில். செகண்ட் ஒன் தேர்ட் ஒன். குட் ஸ்டாப்புங்க. அந்த ஃபீல்டர்கிட்ட ஃபுல் ஃபேஸில் போச்சு. ஒரு ரன்னை சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. டட் பால். ஃபஸ்ட் ஓவருக்கு பெரிய ரன் எடுத்து வந்தாலும் இது வரைக்கும் இந்த ஓவருக்கு ரன் எதுவும் வரலை. சூப்பராக போட்டுட்ருக்கார் பவர் பிளேயை. டாட் பாலுங்க. பேக் டு பேக் 4 டாட் போட்டிருக்காருங்க. பவர் பிளேயர் கச்சிதமாக போட்டுட்ருக்காரு. பவர் பிளேயில் கடைசி 2 பந்துகள். விஜய் ஸ்ட்ரைக்கில் ஸ்லோயராக போட்டிருக்காரு. ஏமாற்றிட்டார். அகெயின் ஒரு டாட்டுங்க. 5 டாட்டுங்க. லாஸ்ட் 1 பால் பவர் பிளேயில். அகெயின் ஒரு டாட்டுங்க. டாட்டோட 2 ஓவர் பவர் பிளே கம்ப்ளீட் பண்ணுறாங்க. மெய்டன் ஓவருங்க. மெய்டன் ஓவர் ஒரு விக்கெட்டுங்க. 3வது ஓவரை வீச சூர்யா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. தேர்ட் ஓவரில் ஃபஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் பிரகாஷ். போன ஓவர் மெய்டன் ஓவர் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஓவரில் மட்டும் 15 ரன் அடித்து விளாண்டாங்க. 2 ஓவர் முடிவிட்டோம்லேயே அணி எண்ணிக்கை 15. ஒரு விக்கெட்டை லாஸ் பண்ணி மோராயம்பாளையம். இன்சைட் எட்ஜு கீப்பரே ஓடுறாரு. சிங்கிள். செகண்ட் ஒன் ஃபைன் லெக்கில் யாருமே இல்லை. ஃபீல்டர் துரத்தி போயிட்டு இருக்காங்க. ஆனால் பவுண்ட்ரிலாம் போகாது. 2 ரன் ஓடி எடுக்கிறாங்க. ஈஸி 2. நெக்ஸ்ட் ஒன் அகெயின் ஒரு நல்ல ஒரு யாருக்காருங்க. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். அடிக்க தவறிட்டார். இதுவும் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு. காற்றுல மேலே கீழே ஃபீல்டர் இருக்கார். குட் கேட்ச். ஜஸ்ட் பண்ணி பிடிச்சிட்டாரு. விஜயோட விக்கெட் எடுக்கிறாங்க. ஒரு ப்ரெஷர்லேயே அவுட் ஆகிட்டார். நியூ பேட்ஸ்மேன் ஜீவா. தேர்ட் ஓவரில் லாஸ்ட் 1 பால். நியூ பேட்ஸ்மேன் ஜீவா ஸ்ட்ரைக்கில் இறங்கி போய் அடிச்சிருக்காரு. காற்றுல மேலே அகைன் ஃபீல்டர் கைக்கே போகுது. குட் கேட்சுங்க.
பேக் டு பேக் 2 விக்கெட்டை எடுக்கிறாங்க கவுண்டம்பட்டி. இந்த ஓவரும் நல்ல ஓவராக முடிச்சுட்டு போகிறாங்க. ஃபஸ்ட் ஓவர் மட்டும் தான் பெரிய ஓவராக மாற்றினாங்க, மீதி 2 ஓவரையும் கச்சிதமாக போட்டிருக்காங்க. 3 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 18. பாலுக்கு பால் கொண்டு வந்தாங்க. சூப்பராக பவுலிங் போட்டிருக்காங்க. 4வது ஓவரை வீச இனியவன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 2 பவுலர் 2 ஓவர் யூஸ் பண்ணலாம். அது இனியவனை முதல் பவுலராக யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா மெய்டன் ஓவர் போட்டிருந்தார் பவர் பிளேயை. பிரகாஷ் சைக்கிள் ஃபஸ்ட் ஒன் காற்றுல மேலே பவுலரை ஓடி போய் பிடிச்சிருவாரா? கஷ்டம்தான். இல்லைங்க, ஒரு காஸ்ட்லி விக்கெட்டுங்க. பிரகாஷோட விக்கெட்டை மிஸ் பண்ணுறாங்க. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக். வெங்கடேஷ் எஸ்எஸ் இனியவன் ஃபஸ்ட் ஒன்னே புல் டாஸ் போட்டிருக்காருங்க. காற்றுல மேலே தாங்க, சான்ஸ் இல்லைங்க, வாய்ப்பு இல்லை. 6 ஃபேஸ் பண்ணுற ஃபஸ்ட் பாலே 6 அடிக்கிறாரு வெங்கடேஷ். நெக்ஸ்ட் ஆன் இறங்கி போயிருக்காரு. ஒரு நல்ல பவுலிங், இன்சைட் எட்ஜு, சிங்கிள் மட்டும். பிரகாஷ் ஸ்ட்ரைக்கில் ஃபோர்த் ஆன். ஒரு நல்ல யாருக்காருங்க, கரெக்டாக பிக் பண்ணியிருக்காரு. ஆனால் தரையில் தான் போகுது. குட் ஸ்டாப். 2 ரன் ஓடுறாங்க. ஒரு ஈஸி 2. ஒரு பெரிய பேட்டில். காற்றுல மேலே பிரகாஷோட விக்கெட்டு, பெரிய விக்கெட்டு. ஆனால் கீழே ஃபீல்டர் ஓடி வராரு. குட் கேட்சுங்க, நல்லா ஜம்ப் பண்ணி பிடிச்சிட்டாரு. ஒரு காஸ்ட்லி விக்கெட் எடுக்கிறாங்க. 2வது சான்ஸை பிடிச்சிட்டாங்க. இந்த ஓவரில் ஃபஸ்ட்டு பாலே ஒரு சான்ஸ் கொடுத்தாரு, மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த சான்ஸை விடலை. நல்ல பவுலிங் இனியவன்ட்டு இருந்து. நியூ பேட்ஸ்மேன் பிரசாந்த் சைக்கிள் லாஸ்ட் ஒன் பால் உடச்சி போட்டிருக்காரு. காற்றுல மேலே கிளியர் ஆகுமா? டிஸ்டன்ஸ் இருக்கா? டிஸ்டன்ஸ் இல்லைங்க. விக்கெட் ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. அடுத்த விக்கெட் எடுக்கிறாங்க. நல்ல பவுலிங் இனியவன்ட்டு இருந்து. 3 விக்கெட் எடுத்திருக்காரு இந்த ஓவரில் மட்டும். 4 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 28. சூர்யா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 5வது ஓவரை வீச 2 பவுலர் 2 ஓவர் யூஸ் பண்ணலாம். 2வது பவுலராக சூர்யா யூஸ் பண்ணுறாங்க. 5th ஓவரில் ஃபஸ்ட் ஒன். வெங்கடேஷ் ஸ்ட்ரைக்கில் 5 விக்கெட்டை லாஸ் பண்ணி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயம்பாளையம் ஃபஸ்ட் ஒன்னே ஒரு நல்ல யாருக்கு மேக்ஸிமம் ரன் 1 தான் வரும். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக். நியூ பேட்ஸ்மேன் வீரமணி ஸ்ட்ரைக்கில் அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு பால். ஒரு புல் டாஸ் தலைக்கு மேலே கொடுத்துருக்காங்க, போட்டிருக்காரு. காற்றுல ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. நோ பால் கொடுத்துருக்காங்க. 2 ரீபால். நல்லா போட்டிருக்காருங்க. ஃபீல்டர் கைக்கே போயிடுச்சு. ஒரு மிஸ் ஃபீல் பண்ணுறாரு. அதற்காரணமா சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இறங்கி போயிருக்காரு, மிஸ் பண்ணிட்டாருங்க பேட்ஸ்மேன். டாட் பால். 4th ஒன் ஒயிட் பால். கனெக்ட் பண்ணியிருக்காரு. காற்றுல மேலே டிஸ்டன்ஸ் இருக்கா? டிஸ்டன்ஸ் இல்லைங்க. அவர் பிடிக்கிற 2வது கேட்சுங்க, நல்ல கேட்ச். வெங்கடேஷோட பெரிய விக்கெட் எடுக்கிறாங்க இந்த ஓவரில். பேக் டு பேக் விக்கெட்டை லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஐயம்பாளையம். 6வது விக்கெட்டை லாஸ் பண்ணுறாங்க. நியூ பேட்ஸ்மேன் லோகு ஸ்ட்ரைக்கில் அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபஸ்ட் பால். ஒரே எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், டாட் பால். நல்லா போட்டுட்ருக்காரு சூர்யா இந்த ஓவரை. ரன்னே அடிக்க விடலைங்க. செம்மையாக பவுலிங் போட்டுட்ருக்காங்க. லாஸ்ட் ஒன் பால் 5th ஓவரில். மேக்ஸிமம் ரன் ஓடலை. இல்லை கைக்கு பேருக்கு டாட் பாலோட 5 ஓவரை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. 5 ஓவர் முடிகிற நிலையில் அணியின் எண்ணிக்கை 34. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் ஃபஸ்ட் இன்னிங்ஸில். நியூ பவுலர் சத்தியம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் லாஸ்ட் ஓவர் 6வது ஓவரில் ஃபஸ்ட் ஒன். ஒரு இன்சைட் எட்ஜுங்க, சரியாக மீட் பண்ண முடியல. ஒரு ரன் அவுட் சான்ஸ் இல்லைங்க, மிஸ் பண்ணிட்டாங்க. சிங்கிள். செகண்ட் டவுன். ஒரு புல் டாஸ் பால் புல்லட் மாதிரி போயிட்டுருக்கு. பவுண்ட்ரி. அம்பையர்ஸ் கால் பவுண்ட்ரி. நல்லா ஃபுல் பேஸில் போயிடுச்சு. ஃபீல்டில் இருந்தார், அப்பயும் ஸ்டாப் பண்ண முடியலை.
தேவையான ஒரு பவுண்ட்ரி லோகு பேட்லேருந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்க பாலிச்சின்னு ஃபீல்டருக்கு ஐக்கேங்க. ஒரு ரன் அவுட் சான்ஸாங்க. விக்கெட். ரன் அவுட். பவுண்ட்ரி அடித்த பேட்ஸ்மேனை ரன் அவுட் மூலயமா விக்கெட் எடுக்கிறாங்க. நியூ பேட்ஸ்மேன் நான் சைக்கிள் இருப்பார் ரன் அவுட்னால. நெக்ஸ்ட் ஒன் இறங்கி போய் ஆடுறாரு. ஸ்டம்பிங். பாலை மிஸ் பண்ண அடுத்த விக்கெட் இழுக்கிறாங்க. நியூ பேட்ஸ்மேன் அகைன் ஸ்ட்ரைக்கில். சக்தி லாஸ்ட் 2 பால் ஸ்லோயராக போட்டிருக்காரு. பழிச்சு நடிச்சிருக்காரு. பாயிண்டில் டீப்பில் ஃபீல்ட் இருக்குன்னா கண்டிப்பாக 2 ரன் ஓடுவாங்க. லாஸ்ட் 1 பால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். லாஸ்ட் 1 பால் 2 திரும்பி இருக்காரு. கனெக்ட் பண்ண முடியலை. ரன் அவுட். ரன் அவுட்டோட இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. 6 ஓவர் முடிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 41. இந்த செகண்ட் ரவுண்டு மேட்சை வின் பண்ண 42 ரன் தேவை 36 பாலுக்கு. அதற்குள் கட்டுப்படுத்தினா 3000 பாலையும் வின் பண்ணிடுவாங்க. 36 பாலுக்கு 42 ரன் அடிச்சிட்டாங்கன்னா கவுண்டம்பட்டி வின் பண்ணிடுவாங்க. நல்ல பவுலிங் வச்சுருக்காங்க. 3000 பாலையும் நல்லா பவுலிங் போட்டிருக்காங்க கவுண்டம்பட்டி. நல்ல பாட்டிலாக இருக்கும் மேட்ச். ஆனால் கடைசி வரைக்கும் போகும். கடைசி ஓவர் வரைக்கும் போகும். பார்க்கலாம். லைக் பண்ணிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. அறிவழகன் மற்றும் விக்னேஷ் ஓப்பனிங் பேராக வந்திருக்காங்க கவுண்டம்பட்டி அணிக்காக. மோராம்பாளையம் அணிக்காக முதல் ஓவரை வீச பவர் பிளே ஓவரை வீச கிஷோர் யங்ஸ்டர் ஒரு ஆல்ரவுண்டர். நல்லா பவுலிங் எதிர்பார்க்கலாம் அவன்கிட்ட. நல்லா ஃபுல் பேஸில் போடுவார். இந்த மேட்ச் முக்கியமான மேட்ச். நல்லா பவுலிங் பண்ணணும். ஸ்ட்ரைக்கில் அறிவழகன், நான் சைக்கிளில் விக்னேஷ். ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு அவுட் ஸ்விங் பால். ரன் அவுட் சான்ஸா இல்லை, டாட் பால். செகண்ட் பால் காற்றுல மேலே அண்ணாந்து மட்டும்தான் பார்க்க முடியும். 6 மிகப்பெரிய டிஸ்டன்ஸு. பெரிய ஆறுங்க ஸ்ட்ரைட்டில். மிகப்பெரிய 6. தேவையான 6 அடிச்சிருக்காங்க பவர் பிளேயில். பவர் பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் தரையோட அடிச்சிருக்காங்க. பவுலர் கைக்கு போயிருக்கு. டாட். இறங்கி போய் காற்றுல இந்த டைம் லெக் சைடு 6 கிளியர் ஆகிடுச்சு. அடுத்த 2வது 6. நெக்ஸ்ட் ஒன் டாட் பால். லாஸ்ட் 1 பால் ஃபர்ஸ்ட் ஓவரில். ஒயிட். ஒரு ரன் ஓடி எடுக்கிறாங்க. இதுவரை 14 ரன் வந்திருக்கு. இதே தான் அவங்களும் பண்ணியிருந்தாங்க. 15 ரன் எடுத்திருந்தாங்க ஃபஸ்ட் ஓவரில். சேம் ரிசல்ட் வருமா? லாஸ்ட் 1 பால் ஃபஸ்ட் ஓவரில் பவர் பிளே. அதுவும் அகெயின் ஒரு வெயிட். 5 ரன் வந்துருச்சுங்க இது வரைக்கும். லாஸ்ட் 1 பால் காற்றுல மேலே. பவர் பிளே காரணமாக ஃபீல்டர் யாரும் இல்லை. பவுண்ட்ரியா 6ஆ? 6ங்க. 3வது 6ங்க இந்த ஓவரில். மிகப்பெரிய ஓவராக மாற்றிட்டாங்க. 21 ரன் அடிச்சிருக்காங்க. பவர் பிளே செம்மையாக யூஸ் பண்ணிட்டாங்க கவுண்டம்பட்டி. மேக்ஸிமம் தேவையான ரன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நியூ பவுலர் யங்ஸ்டர் தினேஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 2வது பவர் பிளே ஓவரை வீச செகண்ட் ஓவரில் ஃபஸ்ட் ஒன் ஃபுல் ஃபேஸில் போகிறாரு. இன்சைட் எட்ஜுங்க. கீப்பர் க்ளோஸில் இருந்தனால இந்த சான்ஸை மிஸ் பண்ணுறாரு. டாட். செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். ஃபீல்டர் கை கேப்பிருங்க. குட் கேட்சுங்க. செம்ம கேட்சுங்க. சக்குன்னு பிடிச்சாங்க. ஒரு செலிப்ரேஷனை பார்க்கலாம். ஃபீல்டருக்கு கிரெடிட் கொடுத்தே ஆகணுங்க. ஒரு பெரிய விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. 2 6 அடித்த பேட்ஸ்மேனை விக்கெட் எடுத்துட்டாங்க. 1 டவுன் பேட்ஸ்மேனாக மதன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. தேர்ட் ஒன் உடம்புக்கு போட்டிருக்காரு. காற்றுல மேலே ஃபீல்டர் இருக்கார். 1 பிச்சில் கலெக்ட் பண்ணிட்டார் பால். மேக்ஸிமம் சிங்கிள் தான் கிடைக்கும். 1 ரன். நல்ல ஓவருங்க இந்த ஓவர். இது வரைக்கும் 1 ரன் தான் விட்டு கொடுத்துருக்காரு. 6 அடித்த பேட்ஸ்மேன் சைக்கிளில். பவர் பிளே கண்டிப்பாக யூஸ் பண்ண போவாங்க. பெரிய ஷாட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காரா?
ஸ்டாக் கவரில் அடிச்சிருக்காரு. ஃபீல்டரால் ஸ்டாப் பண்ண முடியலைங்க. நான் ஸ்டாப்பாக போயிடுச்சு. பவுண்ட்ரி. பவர் பிளே காரணமாக ஃபீல்டர் இல்லை எங்கே. ஒரு 6 ஒரு பவுண்ட்ரி. 10 ரன் எடுத்துகிட்டு வர்றாரு குயிக்காக. அடுத்த பால் குட் ஸ்டாப். நல்ல ஒரு டிஃபென்ஸ். பவர் பிளேயர் லாஸ்ட் 1 பால். ஒரு இன்சைடு எட்ஜ் டாட். நல்ல ஓவருங்க. பவர் பிளேயர் கச்சிதமாக போட்டிருக்காரு. 2 ஓவர் முடிகிற நிலையே அணியின் எண்ணிக்கை 26ங்க. இந்த ஓவரை கச்சிதமாக 5 ரன்னுக்கு பால் பண்ணிட்டு போயிருக்காரு. நல்ல ஓவர். பவர் பிளேயர் சூப்பராக போட்டிருக்காரு. 3வது ஓவரை வீச நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சரவணன். 3rd ஓவரில் ஃபஸ்ட் ஒன். ஒரு யங்ஸ்டர். இப்படி பவுலிங் இருக்குன்னு பார்த்துடலாம். ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. நல்ல லைன் பிடிச்சி போடுறாரு. ஒயிட் பால் ரீபால். ஆக்ஷன் நல்லா இருக்குது. சைடாமில் விடுறாரு. மேக்ஸிமம் சிங்கிள் தான் கிடைக்கும். செகண்ட் பால். ஃபீல்டர் கைக்கு அடிச்சிருக்காரு. 1 பிச்சில் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். அம்பையர்ஸ் கால். ரொம்ப லேட்டாக ஒய்டு. ரீபால். நோ பால். நல்லா பவுலிங் போட்டிருக்காரு. எக்ஸ்ட்ரா மூலியமாக தான் 2 வருது இந்த ஓவரில். மற்றபடி நல்லா லைனை பிடிச்சி போடுறாரு. ரீபால் அகைன். டாட் பாலுங்க. நெக்ஸ்ட் ஆன். ஒரு புல் டாஸ். லோ புல் டாஸ் கனெக்ட் பண்ணியிருக்காரு. 6. பேட்டில் பட்ட உடனே தெரிஞ்சிச்சு. மிடில் பேட்டில் வாங்கியிருக்காரு. கண்டிப்பாக கிளியர் ஆயிடுச்சு. 6. 2வது 6 அடிக்கிறாரு. விக்னேஷ் ஓப்பனிங்காக வந்தார். அவரோட வேலையை கச்சிதமாக பண்ணிகிட்ருக்காரு. அகேன் ஒரு ஓவர் சான்ஸ். பிடிப்பாங்களா? இல்லைங்க, மிஸ் பண்ணிட்டாங்க. சிங்கிள். கவுண்டம்பட்டி கீழூர் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேனாக வினோத் ஸ்ட்ரைக்கில். அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபஸ்ட் பாலு அடிச்சிருக்காரு. காற்றுல மேலே. நான் கீழே ஃபீல்டர் இருக்காங்க. இல்லைங்க, கேட்சை மிஸ் பண்ணுறாரு. சிங்கிள். காற்றுல மேலே ரிட்டன் பேட்டில் 6. 6 அடித்து மேட்சை வின் பண்ணுறாங்க. குயிக்காக முடிச்சிட்டாங்க மேட்சை 3 ஓவர்லேயே. நல்ல பேட்டிங் கவுண்டம்பட்டி கீழூர் அணியிலேருந்து. வாழ்த்துக்கள் ப்ரோ மோராயம்பாளையத்துக்கு.